ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருதிவ்யை நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அபிராமி அந்தாதியில் காப்பு. முதல்ல காப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நூல் எழுதுகிறார் ஒருத்தர் அப்படின்னா அவர் சாமி கும்பிட்றதுக்கு பேர் காப்புன்னு பேர். இந்த காப்பை அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், சாதாரணமாக ஒருத்தர் சாமி கும்பிட்றாரா இல்லையாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? இப்போ அபிராமி பட்டருடைய நூல் நம்ம கையில் இருக்குது. அவர் இதை ஆரம்பிக்கும்போது ஓலைச்சுவடியை முன்னாடி வச்சுட்டு இப்படி கையால் இப்படி தொட்டு கும்பிட்டு அவர் ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி ஆரம்பித்தா அவர் சாமி கும்பிடலையாங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இவாளெலாம் என்ன பண்ணுவாள் அப்படின்னா, காப்புங்கிறத ஒரு ஸ்லோகமாகவே எழுதிடுவாள். இந்த காப்பு நமஸ்காரம், ஆசீர்வாதம், வஸ்து நிர்தேசம் அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாள். இந்த காப்பினுடைய பாடல் முதல்ல நமஸ்காரம் சொல்கிறதா இருக்கும் அந்த தேவதைக்கு. இல்லைன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நமஸ்காரம், வணக்கத்தை தெரிவிக்கிறோம். ஆசீர்வாதம்னா வாழ்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். வணக்கம், வாழ்த்து, வரும்பொருள் உரைத்தல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாள். பின்னாடி என்ன சொல்ல போகிறோமோ, எதை பற்றி நாம் எழுத போகிறோமோ அதை பற்றி முதல்லையே வந்துடும். அந்த மாதிரி 3 விதமான காப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வகையில் பார்த்தா 3மே பொருந்துகிற மாதிரி இந்த அபிராமி அந்தாதியினுடைய காப்பு அமைச்சிருப்பார் அவர். இந்த காப்பு எழுதி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது. அப்படின்னா பொதுவாக ஒரு செயல் நல்லபடியாக ஆகணும், நல்லபடியாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நல்லபடியாக முடியணும் அப்படின்னா அந்த செயலுக்கு முதல்ல நம்ம சைவ சித்தாந்தப்படி கணபதியை வணங்குறது தான் முறை. அது மாதிரி கணபதியை வணங்கிட்டு துவக்கணும் அப்படிங்கிறது ஆகமங்கள்லாம் சொல்லியிருக்கு. எத்திர கிரியாரம்பே முஷ்டிபியாம் மூர்த்தினி தேசிகா. நம்ம கோயிலில் எங்கே போனாலும் சங்கல்பம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும்னு ஆரம்பிப்பா. அப்போ கணபதி வழிபாடு தான் முதல்ல பண்ணுவாள். அந்த மாதிரி அபிராமி பட்டர் இந்த அபிராமி அந்தாதியானது செம்மையாக முடிவதற்கு இந்த காப்பை பாடியிருக்கார். அப்படின்னா அதில் என்ன ஒரு நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டால், சாதாரண ஒரு பாடல் தானே அப்படின்னா அவர் காப்பு பாடணும் அப்படிங்கிறது அவ்வளவு அவசியம் இல்லை. அதை தாண்டி இன்னும் ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இது ஒரு சாஸ்திரம். இந்த அபிராமி அந்தாதிங்கிறது ஒரு சாஸ்திரம். சாஸ்திரம்னா என்ன அப்படின்னா, சாசனாது சாஸ்திரம். பழைய காலத்துல எல்லாம் ராஜா என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு நிலத்தை கொடுக்குறான்னு வச்சுங்க, இது அவருதுன்னு சொல்லணும். அப்படி சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல ஒரு கல் நட்டு அந்த கல்லில் இன்னாருக்கு இந்த நிலமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது இன்னாருடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அதில் பொறிப்பா. அப்படி பொறிச்சுட்டா அப்படின்னு சொன்னால் அந்த இடம் அவளுக்கு சொந்தம் அப்படின்னு பேர். அது பேர் சாசனம் அப்படின்னு. அதில் தான் ஆரம்பிச்சிருக்கு இந்த சாஸ்திரம் வர்றதுங்கிறது. அப்போ சாஸ்திரங்கிறது என்ன அப்படின்னா, உண்மையே சொல்லணும். என்ன நடக்கிறதோ அது பதிவு பண்ண தான் சாஸ்திரம். அதோடு மாத்திரம் இல்லாமல் சாஸ்திரத்தினுடைய மிகச்சிறப்பான விஷயம் என்னென்னா, ராஜா சொன்னால் அது சாசனம், அதனால் அது சாஸ்திரம். அப்போ ஏன் ராஜாவுக்கு மாத்திரம் அந்த சிறப்பு இருக்குது அப்படின்னா, இவனுடைய தலையை எடுத்து விடுறது அப்படின்னு அவர் சட்டம் போட்டால் எடுத்துடுவா. அதுதான் அவருடைய எந்த ஒரு ஆணை அனுபவத்துக்கு சாத்தியப்படுகிறதோ அதை சாஸ்திரம்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் சாஸ்திரம்னா என்னென்னா, தேவதையால் சொல்லப்பட்டிருக்கணும் சாஸ்திரங்கிறது. இன்னொரு லட்சணம் என்னன்னா, சாஸ்திரத்துக்கு 3 காலத்துக்கும் சத்தியத்தை சொல்லியிருக்கணும். 3 காலத்துலேயும் உண்மையாக இருக்கணும். அது அப்படிப்பட்ட ஒரு சாஸ்திரத்தை அவர் பண்ணுறார். அபிராமி அந்தாதி ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம், ஆனால் அது ஒரு மிகச்சிறந்த சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் தேவதையினுடைய அனுகிரகத்தினால தான் பண்ணப்படணும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ அவர் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கார் சதசூத்திர பிரமாணத்தில். இப்போ அவர் பாடணும். அந்த பாட்டு உண்மையாக இருக்கணும், அதில் சொல்லக்கூடிய கருத்து உண்மையாக இருந்தால் தான்
அந்த நெருப்பில் அது கருகாமல் பச்சையாக இருக்கும். அதே அந்த பாட்டில் சொல்லக்கூடிய கருத்து உமையம்மையினால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஏன்னா நேரடியாக பார்த்து சொல்லணும். அதை ஒரு வரி கூட அதில் மாறக்கூடாது. பத்திரம் எழுதுகிற மாதிரி இந்த காரியம் இன்ன ஆளுக்கு இன்ன பேர் அப்படின்னு எல்லாமே நேரடியாக பார்க்குறோம் நம்ம. அதை மாதிரி அவர் அபிராமியை பார்த்து பாடுறார். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நிலவு வரணும். அதோடு மாத்திரம் இல்லாமல் இந்த அபிராமி அந்தாதியை யாரெல்லாம் பாடுறாளோ அவா எல்லாருக்கும் அந்த அபிராமியினுடைய அனுக்கிரகம் அதில் சொல்லியிருக்கிறபடியே ஒரு வரி ஒரு எழுத்து மாறாமல் அந்த பலன் கிடைக்கணும். அதுக்கு தான் அவர் அந்த சுவாமியை கும்பிட்றார். அது ஒரு கணபதி அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்த ஒரு கல்லில் 3 மாங்காய் 2 மாங்காய் அடிக்கிறதுன்னு கேட்போம். அது மாதிரி அபிராமி பட்டர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் பாட்டில் இப்போ எதுக்காக காப்பு பாடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த அபிராமி அந்தாதியை நல்லா புரிஞ்சுக்கணும். செம்மையான நூல்கள் எழுதுறதுக்கு இலக்கண இலக்கிய பொருள் அதெல்லாம் அமையிறதுங்கிறது எல்லா சாஸ்திரமும் சொல்கிறது. இப்போ நான் சொல்கிறது கூடுதலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிலவு வரணும், அது அபிராமியால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அந்த சாஸ்திரத்தை அவர் எழுதின அந்த அபிராமி அந்தாதியை யார் சொன்னாலும் அவளுக்கு இந்த அபிராமியை அனுகிரகம் பண்ணணும். அதுக்காக தான் அவர் இந்த காப்பை செய்கிறார். சரி, யாரை குறித்து பண்ணுறார் அப்படின்னா, முதல் பாட்டு காப்புனாலே கணபதி தான். இருந்தாலும் அதை எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னா, கணபதிக்கு மாத்திரமே பொருந்துற மாதிரி ஸ்லோகம் சொல்லலை. அந்த ஸ்லோகத்தை சுவாமி, அம்பாள், கணபதி 3 பேரையும் சேர்ந்தா மாதிரி சொல்கிறார். அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த காப்புக்கு சிறப்பு என்ன அப்படின்னா, இதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது யார் அப்படின்னா, யா சிருஷ்டி ஆராத்யா தகதி விதிகுதம் யா ஹவிஹி யாச்ச ஹோத்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹோமகுண்டம், அதில் எரியிற நெருப்பு, அதில் போடக்கூடிய திரவியம், அதில் சொல்லக்கூடிய மந்திரம், அதில் சொல்லக்கூடிய பிராமணன், அதுலேருந்து வரக்கூடிய தேவதை, இது எல்லாமே சிவம். அந்த மாதிரி யஜ்யம் அந்த யஜ்யத்தில் போடுறாரு, சிவமயமாக இருக்குது அப்படின்னு. இது ஒரு சாதாரண அங்கீகாரம் இல்லை, மிகச்சிறந்த அங்கீகாரம். அதனால தான் கணபதியோட அனுக்கிரகம் அவருக்கு வந்தே ஆகணும். அப்போ இந்த யாகத்துக்கெல்லாம் தலைவர் சிவபெருமான். அதனால் அந்த சிவபெருமானை சொல்லியிருக்கார். யாரை பற்றி சொல்ல போகிறார் வஸ்து நிர்தேசம் அப்படின்னா, அபிராமி பற்றி சொல்ல போகிறார். அபிராமி முன்னாடி நிற்கிறார். அதே கருத்தை யார் சொல்ல போகிறார்னா, அவர் சொல்லலை, கட்டு உரையே அப்படிம்பார். கணபதி கேட்குறார், நீ எனக்கு இந்த வார்த்தையும் சொல்லையும் எனக்கு சொல்லிக் கொடு, என்னுடைய இதயத்தில் பொருந்து, நான் எப்படி சொல்லணும்னு அப்படின்னு தான் கேட்குறார். அந்த பாடலை இப்போ பார்க்க போகிறோம். முதல் வரி சொல்கிறார், தாரமரு கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர் தம்பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழையும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. கடைசி வார்த்தையை பாருங்க, கட்டு உரையே அப்படின்னா நான் என்ன சொல்ல போகிறேன், சாமி பற்றி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, தொகுத்து ஒரு கருத்தை நாம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அடுத்தவாளுக்கு சொல்கிறது ரொம்ப சிரமம். அதே அளவுக்கு அவளும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்கிறது அதை விட சிரமம். சாஸ்திரங்கிறது நுட்பமான பொருள், அதை சொல்கிறது அதை விட சிரமம். அதனால தான் கணபதிகிட்ட என்ன கேட்குறார், கட்டு உரையே, எனக்கு நான் என்ன சொல்லணுங்கிறத தொகுத்து கொடுன்னு சொல்கிறார். வியாசர் சொல்கிறார், கணபதி எழுதுகிறார், வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே. மாணிக்க வாசகர் சொல்கிறார், சிவபெருமான் எழுதுகிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல கணபதி உள்ளிருந்து சொல்லுகிறார். அதுதான் அங்கே அந்த உள்ளே இருந்து அந்த கருத்தாக சொல்கிறார். என்ன சிறப்பு இதில் அப்படின்னா, பூஜை பண்ணணும்னு வச்சுங்களேன். முதல்ல ஆத்மாவில் பூஜை பண்ணணும், உள்ளே பூஜை பண்ணணும். அப்புறம் ஆத்மார்த்தம்னு சொல்லக்கூடிய முன்னிலையில் பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் பரார்த்தம்னு சொல்லக்கூடியது படற்கையில் பூஜை பண்ணணும். தன்மை, முன்னிலை, படற்கை. அதில் தன்மை அப்படின்னு என்னென்னா தனக்குள்ளே இறைவனை வணங்குவது. முன்னிலைனா என்னென்னா நம்ம ஆற்றுல விக்கிரகமோ ஒரு சில சிலைகள்லாம் வச்சு அதை சாமியாக கும்பிடுறது. படற்கைனா என்னென்னா கோயிலில் போய் பூஜை பண்ணுறது. அப்போ தன்மை, முன்னிலை, படற்கையில் முதல் பூஜை காப்பு ஆரம்பிக்கும் போதே எப்படி கும்பிட்றார் அப்படின்னா, தன்மையில் கும்பிட்றார், தனக்குள்ளே கேட்குறார்.
அவருக்குள்ளே தான் வரணும் அந்த கருத்து. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாரமர் கொன்றை, இந்த கொன்றைங்கிற வார்த்தை வந்து சிற்பசாஸ்திரத்தில் நடராஜாவை தான் குறிக்கும். அதுவும் எப்படி அமைந்திருக்குன்னா, வண்டு வந்து எச்சப்படுறதுக்கு முன்னாடி பெரும்புலர் காலை மூழ்கி தேவாரத்தில் சொல்லுவார். அதே திருக்கடையூர் தேவாரத்தில் விடிய காலம்புற வண்டு தேனை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூவை நாம் பறிச்சணும். அதுதான் தாரமர் கொன்றைன்னு சொல்கிறார். அந்த கொன்றை மாலை தாரமர் கொன்றையும் அது ஒரு மலர். அதில் சிவபெருமான் நித்திய வாசம் பண்ணுறார். அது என்ன விசேஷம்னா, ரகசியத்துக்கு அந்த மலரை சாத்துவார். ரகசியம்னா என்ன அப்படின்னா, திருக்கடையூரில் ரகசியம் இருக்குது, மிருத்யுஞ்சய ரகசியம்னு. அந்த ரகசியத்தை தான் முதல்ல இதயத்துக்குள்ளே தியானம் பண்ணுறார். அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, கொன்றை மாலை நடராஜாவை குறிச்சுது. செண்பக மாலையும் சம்பகாசோக புன்னாக சௌகந்தி கலசத்கசாஜனமாக, செண்பகம்னு ஒரு மலர். அந்த மலரை கோத்து மாலையாக ரகசியத்துக்கு சாத்தினா ஞானம் வருங்கிறது நம்பிக்கை. அதனால் அந்த மாலையை 2வது தடவையும் சொல்கிறார். அந்த ரகசியத்தில் சிவனும் சக்தியும் சம்மேளனமாக இருக்கா, 2 பேரும் பிரியாமல் இணைஞ்சு இருக்கா. அந்த மாதிரி ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும்னா கட்டி போடுறது. தில்லை ஊரருதம், திருக்கடையூரில் அபிராமிந்தாரி பாடுறார். தில்லைன்னு சொல்லாமோ ஏன் சொன்னார் அப்படின்னா, தில்லை அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு கலைச்சொல். தில்லைன்னு எந்தெந்த இடத்துல இருக்கோ அங்கெல்லாம் மகுடாகமப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ரகசியம் இருக்குதுன்னு அர்த்தம். தில்லை ஸ்தானம்னு ஊர் இருக்குது, தில்லை வனம்னு ஊர் இருக்குது. அதை தவிர தில்லைன்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சோன்னே சொல்கிறது சிதம்பரம். அப்போ இந்த 3த்துலேயும் தில்லைங்கிற வார்த்தை இருக்குது. ஆதி சிதம்பரம்னு திருவெண்காட்டுக்கு பேர். இங்கெல்லாம் தில்லைன்னே சொல்லலாம். இதை தமிழில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு கலைச்சொல். அது ஒரு குழுவுக்குறி, அவங்களுக்கு மாத்திரம் புரியும். இந்த மாதிரி தில்லைங்கிற வார்த்தையை எங்கேயாவது போட்டால் சிதம்பரம் இருக்குது, நடராஜா இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ரகசியம் இருக்கங்க, அந்த ஊர் ரகசியம். எந்த ஊரில் தில்லைன்னு சொன்னாலும் அந்த ஊரில் ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அர்த்தம். அந்த சூட்டு சொல்கிறார். திருக்கடையூரில் மிருத்யுஞ்சய ரகசியம்னு ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்துக்கு பூஜை பண்ணுறது, அந்த ரகசியத்தை இதயத்துக்குள்ளே தான் தியானம் பண்ணணும். அதனால தான் எல்லா கோயில்லையும் அபிஷேகம் பண்ணால் சாமிக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாள். திருக்கடையூரில் ஹோமத்தை பண்ணி யார் பண்ணிக்கிறாளோ அவளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. 60ஆம் கல்யாணம்லாம் பிரமாதமாக ஆவாகனம் பண்ணி அவளுக்கே. அப்போ என்ன, ஆத்மாவுக்குள்ளே சிவனை பார்க்குறது. அப்படி அந்த ஆத்மாவுக்குள்ளே ரகசியம்னாலும் ஆன்மானாலும் 2ம் கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை. அதனால் ரகசியத்தை சொல்கிறார். தில்லை ஊரரு தம், திருக்கடையூர் ரகசியம் இது. தம் பாகத்து உமை மைந்தனை அம்மா பிள்ளைன்னு சொன்னார். உமை மைந்தனை அம்மா பிள்ளை. ஏன் அப்படின்னா, உமாங்கமலஜாய நமகான்னு கணபதிக்கு நாமாவளி. பார்வதியினுடைய அடுக்கிலேருந்து உற்பத்தியானவர் அவர். சிவனுடைய கலப்பு இல்லாதவர். ஆனால் முருகப்பெருமான் சக்தியினுடைய கலப்பு இல்லாதவர். ஈசானும் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அதோமுகம். அப்படி சிவன் தானாகவே அப்படியே ஒரு ஜோதியோ கண்ணிலேருந்து வந்து அதில் பிறந்தவர். அவர் வந்து சக்தியினுடைய கலப்பு இல்லாதவர். இவர் முழுக்க சக்தி. அதனால் முதல்ல கணபதி சொல்லும்போது உமை மைந்தனே அம்மா பிள்ளைங்கிறார். விநாயகருக்கு அடைமொழியாக என்ன சொல்கிறாருன்னா, அம்மா பிள்ளைங்கிற அடைமொழி தான் இருக்குது. உலகு ஏழையும் பெற்ற சீர் அப்படின்னு சொல்கிறார். 7ன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, நான் முதல்லையே சொன்னேன், ஆத்மார்த்த பூஜை, தனக்குள்ளே இறைவனை பார்த்துக்கிறது. அப்படி தனக்குள்ளே எப்படி இறைவனை பார்க்குறதுங்கிறத ஆகம முறைகள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, பிரம்மரந்திரம் அப்படின்னு 7 தாமரை இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே. அப்படிலாம் பாவனை பண்ணி தியானம் பண்ண சொல்லியிருக்கா. அதனால தான் உலகு ஏழையும் பெற்ற சீர் அப்படின்னா உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணுறார். அதனால தான் 7ங்கிறத சங்கியா வாசகத்தினால மறைமுகமாக நமக்கு சூட்டுறார். அவர் உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணுறார். இப்போ உரிமையில் ஏறி உட்காந்துட்டு மனதுக்குள்ளே தியானம் பண்ணிட்டு அதை நமக்கு காப்பு சொல்கிறார். வெளியில் எழுதுறார், அதுக்கப்புறம் தான் எழுதி போடுறார். அப்போ அவர் அந்த தனக்குள்ளே சுவாமியை, அம்பாளை, கணபதியை தியானம் பண்ணுறார். இதில் மூலாதாரத்தில் கணபதி இருப்பார். அவர் சொல்கிற தியானத்திலேயே அந்த 7 சீர் அப்படின்னு சொல்கிற போல மூலாதாரத்துக்கு அதிதேவதை கணபதி.
பிரம்மரந்திரம் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு அதிதேவதை சுவாமி அம்பாள். இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கிறது தான் வாழ்க்கை. அதனால் அழகாக சொல்லியிருப்பார், உலகு ஏழையும் பெற்ற சீர். இப்போ நூலுக்கு பேர் சொல்கிறார் பாருங்க, அபிராமி அந்தாதி அப்படின்னு. ஆதின்னா என்ன? துவக்கம்னு அர்த்தம், கடவுள்னு அர்த்தம். அந்தம்னா என்னன்னா முடிவுன்னு அர்த்தம். அபிராமின்னா என்ன அர்த்தம்னா திருப்தி, அழகு, சந்தோஷம். ரம்யம் அப்படிங்கிறதுனா என்னென்னா மனதுக்குள்ளே பெறுகிற சந்தோஷம், புறத்திலே பார்த்து நாம் அடைகிற எல்லையற்ற மகிழ்ச்சி, மனதுக்குள்ளே ஏற்படுகிற திருப்தி. இப்போ நம்ம ஒரு சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், மனசுக்குள்ளே ஒரு திருப்தி, சாப்பிட்டோன்னு. அது ஏன்னா சாப்பாடு ஒண்டி தான் பூரண திருப்தி மனுஷனுக்கு, பாக்கி எல்லாத்துலேயும் நாளைக்குன்னு வரும். அந்த மாதிரி ஒரு திருப்தி, அந்த திருப்திக்கே அபிரம்யம்னு பேர். எது துன்பங்களுக்கு எல்லாம் முடிவாக இருக்கிறதோ, எது இன்பத்தை குறித்து நம்மை அழைத்து செல்லுகிறதோ, எது நன்மைக்கு முதலாக இருக்கிறதோ அதற்கு அபிராமின்னு பேர் சொல்றார். அபிராமிங்கிறது அர்த்தம் என்ன? துன்பங்களுக்கு அந்தம், முடிவாக இருக்கணும். இன்பங்களை குறித்து அழைச்சின்னு இருக்கிறது, நன்மைகளுக்கு முதலாக இருப்பது. முதல்னா வேர், அடிப்படை. அது இல்லைன்னா நன்மை எதுவுமே இல்லை. சிவம்னா நன்மைன்னு அர்த்தம். இந்த இடத்துல அபிராமி அந்தாதி அப்படிங்கிற பேர் எதை குறித்தது? ஆதி, முதல், நன்மைகளின் முதல். அந்தம், தீமைகளுக்கு முடிவு. அபிரம்யம், மகிழ்ச்சிகளை குறித்து. அபிங்கிற உபசர்க்கம் வடமொழி சொல்லுது. அந்த உபசர்க்கத்தை சேர்த்தா குறித்துன்னு ஒரு அர்த்தம் வரும். அப்போ மகிழ்ச்சியை குறித்து அழைத்து செல்வதும், நன்மைக்கு முதலாவதாக இருப்பதும், முதல்னா சொத்து, அடிப்படை, பேஸ், முதலாக இருப்பதும், தீமைகளை இல்லாமல் ஆக்குவதுமாகிற யாதொரு தன்மை இருக்கிறதோ அந்த தன்மைக்கு அபிராமி அந்தாதி. அதையே நூல் பேராக சொல்கிறார். அபிராமி அந்தாதி எப்போதும் அப்படின்னார். இந்த எப்போதும்னு அவர் தானே சொன்னார். அப்படின்னா வாழுங்காலமும் அப்படிங்கிறது அவருடைய கடந்த காலம், அவருடைய நிகழ்காலம், அவருடைய எதிர்காலம். ஆனால் இப்போ எப்போதும்னு சொன்னது என்னன்னா, நாம் இப்போ அபிராமி அந்தாதி பேசிகிட்டு இருக்கோம். அவர் வாழ்ந்த காலம் போயிட்டார், அவர் வந்தார், இறைவனுடைய திருவடி சேர்ந்துட்டார் அவர். ஆனால் அவருக்கு பின்னாடியும் நாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி 3 காலத்திலையும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலம் எப்போதும் அவருக்கு சொல்லும்போது என் சிந்தையுள்ளே உள்ளுக்குள்ளே காரமர் மேனி. இந்த காரமர் மேனின்னா என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ரகசியம் என்னென்னா, காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையேன்னு பழைய காலத்தில் ஒரு தரிசன முறை இருந்திருக்கு அபிராமி கோயிலில். அந்த தரிசன முறை என்ன அப்படின்னா, முதல்ல கணபதியை கும்பிட்டு, ரெண்டாவதாக அமிர்தநாராயண பெருமாள்னு திருக்கடையூர் கோயில் பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாளை கும்பிடணும். அவரை கும்பிட்டு அதுக்கப்புறம் யமனை தரிசனம் பண்ணணும். யமனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிருத்யுஞ்சயர் தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் அபிராமியை தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அமிர்தகடேஸ்வரரை தரிசனம் பண்ணணும். இது தரிசன விதி, திருக்கடையூரில் உள்ள தரிசன முறை இது. இந்த மாதிரி தரிசனம் பண்ணினா என்ன ஆகும்னா, யமனை தரிசனம் பண்ணுறதுனால துன்பங்கள் நீங்கும், அம்பாளை தரிசனம் பண்ணுறதுனால சந்தோஷம் பெருகும், பெருமாளை தரிசனம் பண்ணுறதுனால ஞானம் வரும், சிவனை தரிசனம் பண்ணுவதனால நிரந்தரமான நன்மை, ஆற்றல், அனுபவம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லியிருக்கா. ஒவ்வொரு கோயில் இப்படி சுற்றணும், இப்போ சோமசூத்திர பிரதட்சணம் இப்படி சுற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்படி சுற்றப்படாது, நவகிரகத்தை சுற்றும் போது இப்படி தான் சுற்றணும். அது மாதிரி திருக்கடையூர் தரிசன விதியில் காரமர் மேனி அப்படிங்கிறது யாரை குறிக்கும்னா, அமிர்தநாராயண பெருமாளை குறிக்கும். கணபதிங்கிற வார்த்தை கணபதியை குறிக்கும். கணபதியே. இந்த காரமர் அப்படிங்கிற வார்த்தையில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே அப்படின்னு சொல்கிறார். இந்த காரமர் மேனி அப்படிங்கிறது பெருமாளை குறித்ததோட மாத்திரம் இல்லாமல் எதிர்த்து நின்று சண்டை போடுற யமனையும் குறிக்கும். அவனும் கண்ணங்கரேன்னு இருப்பான். கரியன் அப்படின்னா யமனுக்கு ஒரு பேர் இருக்குது, சாட்சின்னு. அது வடமொழியும் தென்மொழியும் என்ன பண்ணுவார்னா, இவர் சில நேரங்களில் வடமொழி சொல்ல அப்படியே பயன்படுத்துவார், சில நேரங்களில் அதனுடைய சரியான தமிழ் மொழி பெயர்ப்பை சொல்லியிருப்பார். கிருத்திவாசன்னு ஒரு சாமி,
கரி உரி போர்த்த செஞ்சேவகன். தெளிவாக இருப்பார். கரின யானை, உரின தோல், மேலே போட்டுருக்க அப்படின்னு கிருத்திவாசன். சில இடங்களில் பைரவி பஞ்சமி, பைரவி அப்படியே வடமொழி சொல்ல அப்படியே போட்டிருப்பார். இந்த இடத்துல நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, காலன், அமிர்த நாராயண பெருமாள், அமிர்தகடேஸ்வரர், ரகசியத்தினால அமிர்தகடேஸ்வரர், அந்த அபிராமி, கணபதி, இவர்கள் 6 பேரையும் இந்த ஒரே பாட்டில் சொல்லியிருக்கார். காலனை ஏன் கும்பிட்றார் அப்படின்னா, அமாவாசை பௌர்ணமியாக ஆகணும். காலம் நினச்சா தான் ஆகும். காலம் முன்னாடியும் வராது. ஐயர் வந்தால் அமாவாசை காத்துன்னு இருக்குமா ஐயர் வர வரைக்கும் அப்படிங்கிற பழமொழி திருக்கடையூரில் உற்பத்தியானதாக இருக்குமோன்னு எங்களுக்குலாம் ஒரு சந்தேகம். ஏன்னா காரணம்னா, ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்துன்னு இருக்குமா? அமாவாசை தானாக வரும், தானாக போயிடும். அந்த காலத்தையே நிறுத்துவது திருக்கடையூர். காலம் கடந்த காலனை காலால் கடிந்த ஊர் அது. அதனால் அமாவாசையை பௌர்ணமி ஆக்கினார் அவர். அதுதான் அந்த ஊரோட சிறப்பு. அப்போ நிலவு வரத்துக்காக அவர் பிரார்த்தனை பண்ணியிருக்கார், காப்பு பண்ணியிருக்கார். இந்த அபிராமி அந்தாதி பாடி வரணும். அவர் சொல்கிற அந்த பாடலை அது யார் பாடினாலும், அந்த பாடலை தனக்கு பின்னாடி யார் பாடினாலும் அவளுக்கு பூரணமாக அபிராமி அனுகிரகம் பண்ணணும். அந்த பாடல் நித்திய சத்தியமாக சாஸ்திரமாக இருக்கணும். அப்படிங்கிறதுனாலையும் அது அபிராமி பட்டர் வாயால் வருதே தவிர கருத்தெல்லாம் கணபதி தான் பொறுப்பு. அதுக்கு உண்டான சாட்சி கீழே இருக்கிற அக்னி சிவபெருமான். முன்னாடி அம்பாள் தாடகத்தை தூக்கி போட்டிருக்கா. அதனால் இது எல்லாமாவும் சேர்த்து இந்த பாடலில் என்ன சொல்கிறார்? தாரமரு கொன்றை மாலை, செண்பக மாலை, செண்பகப்பூனுடைய மாலை சாத்தும் தில்லை ஊரர். ரகசியத்துக்கு அதை சாத்துறது 2 பேரும் ஒன்றா இருக்கான்னு அர்த்தம். தில்லை ஊரர் தம்பாகத்து உமை மைந்தனே, அம்மாவனுடைய பையன் உமை மைந்தனே, உலகு 7 பெற்ற சீர் அபிராமி. அந்தர்முகமாக தியானம் பண்ணுறதுனால 7 உலகங்கள்னு வெளியில் சொன்னால் 7 உலகமும் பிரசித்தமாகுது அப்படிங்கிறத அர்த்தம் வரலாம். ஆனாலும் இவர் சொல்கிறது ஆத்மார்த்த பூஜை தான் சொல்கிறார் உள்ளுக்குள்ளே. ஏன்னா ரகசிய தியானம் பண்ணுறதுனால இது முழுக்க உபாசன முறையை தமிழாக்கம் பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணியிருக்கார். சீர் அபிராமி அந்தாதின் நூலோட பேரை சொல்கிறார். எப்போதும் என் சிந்தையுள்ளே, எப்பொழுதுமே என்னுடைய சிந்தைக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னார். அபிராமி அந்தாதி சிந்தனைக்குள்ளே இருக்கணும்னா அபிராமி அந்தாதி ஸ்தோத்திரம் இல்லை. அந்த ஸ்தோத்திரங்கிறது என்ன அப்படின்னா அபிராமியினுடைய மூச்சு. அபிராமி அந்தாதி பாடினால் அபிராமியினுடைய மூச்சு காற்று நம்ம மேலே படுறதுன்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னார், அமிர்தகடேஸ்வரர் தனியாக இருந்தார். மகாவிஷ்ணு என்ன பண்ணார்? தன்னுடைய நகையெல்லாம் கழட்டி வச்சு அதில் உற்பத்தி பண்ணார் அபிராமியை அப்படின்னு தலப்புராணம் சொல்கிறது. அப்போ அம்பாள் யார் அப்படின்னா நகை ஆபரண நாயகின்னு ஒரு பேர் அவளுக்கு, மகாவிஷ்ணுடைய நகை. அதனால தான் இன்னொரு பாட்டில் சொல்லுவார் நகையே அப்படிம்பார். நகைன்னே கூப்பிடுவார். அந்த மாதிரி அபிராமிந்தாரி பாடினத்துக்காக தன்னுடைய உயிரான அந்த நகையை தூக்கி வீசுகிறார். மற்ற கோயில் நகைக்கும் அபிராமியில் சொல்லக்கூடிய அந்த தாடகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அபிராமியினுடைய மூச்சு காற்றுறது. அதனால் அபிராமி அந்தாதி என்பது உமையமையனுடைய மூச்சுக்காற்று. எப்படி வேதம் பரமேஸ்வரனுடைய வாக்கோ, எஸ்ஏ நிஸ்வாசோ வேதா எப்படி மூச்சோ, அதே மாதிரி அபிராமி அந்தாதியை பாடுகிறோம் என்று சொன்னால் அபிராமியை தீண்டுகிறோம் என்பதாக கூறி தொடர்ந்து நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறுகிறோம்.